Taste the Daily. சென்னை பல்லாவரத்தில் கழிவு நீரோடு கலந்த குடிநீரை குடித்து 43 பேர் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். இன்னும் 40 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்த கள நிலவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தற்போது சிகிச்சையில் உள்ள 40 பேரின் நிலைமை எப்படி இருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், நாம் தற்போது சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அரசு மருத்துவமனை அமைந்திருக்கிறது. குறிப்பாக பல்லாவரம் பகுதியிலும் அதே போன்று ஆலந்தூர் கண்டோன்மெண்ட் பகுதியிலும் சில பகுதிகளிலே இன்றைக்கு மழைநீரோடு கழிவுநீர் கலந்த அந்த நீரை பருகியிருக்கிறார்கள். சுகாதாரமற்ற ஒரு குடிநீரை பொதுமக்கள் பருகியிருப்பதால் 43 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட 43 பேரில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது திரிவேதி, வரலட்சுமி, மோகனரங்கன் என்கிற இந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த மோகனரங்கனுடைய உடலை அந்த குழந்தைகளுக்கு கூட காட்டவில்லை என்று அவருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு என்ற பெயரில் வெந்த புண்ணை வேலை பாய்ச்சுவது போல அந்த சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களையும் இறந்தவர்களையும் இவர்கள் கழிவுநீர் கலந்த குடிநீரை குளித்ததால் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படவில்லை என்றும், குறிப்பாக அவர்கள் உணவு சாப்பிட்டதால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்று உருட்டு என்று ஒரு பொய்யை உருட்டி இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய உறவினர்களும் பொதுமக்களும் வேதனையோடு கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார்கள். அம்மா, என்ன பிரச்சனை, என்ன நடந்து, எப்படி இருந்தார்? அவர் வந்து உடம்பு சரியில்லை சார், அவருக்கு வாந்தி பேதியாச்சு. நைட் கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். குளுக்கோஸ் சேர்த்து அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கிட்டேன்னு போயிட்டு நாங்கள் காலையில் கூட்டின்னு வந்தோடனே முடியல அப்படின்னாங்க. அதோட அவ்வளோதான், இறந்துட்டாருன்ட்டாங்க. போஸ்ட் மாடான்றாங்க சார். அதான் கேட்டால் எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துனாங்க. என்ன ப்ராப்ளம்னா தண்ணினால ப்ராப்ளம்ன்றாங்க. அவ்வளோதான் சார், இன்னும் ரிப்போர்ட் வரல. நாங்கள் இப்போ தான் சார் போய் முகத்தை பார்க்க கூட முடியல. போலீஸு ரிப்போர்ட் வந்து தான் பார்க்க முடியுன்றாங்க. அதோட இருக்கும் சார். என்ன வயசாகுது, தண்ணி குடிச்சா எப்படி இறந்துட முடியும்? என்ன பிரச்சனை நடந்ததுமா? 42 வயசு ஆகுது சார் அவனுக்கு. எனக்கு 50னா 42 வயசு ஆகுது. தண்ணி வந்து நேற்று மழை தண்ணி கலந்து வந்ததால தான் சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க சார். இதுதான் சார். குறிப்பாக இந்த 42 வயதில் அவர் இறக்கக்கூடிய ஒரு உடல்நிலையோடு இல்லை, ஆரோக்கியமாக அவருடைய உடல்நிலை இருந்திருக்கிறது. மழைநீரோடு கலந்து வந்த அந்த கழிவு நீரோடு அந்த குடிநீரை பருகி இருக்கிறார். அதில் வந்த அந்த பிரச்சனை தான் அவருக்கு உடலில் இந்த போன்ற ஒரு மாற்றம் ஏற்பட்டு நேற்று இரவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் முறையான சிகிச்சை அளிக்கப்படாத காரணத்தினால் அவர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார், இறந்திருக்கிறார். அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை இல்லை என்பது மற்றொரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மோகனரங்கனுடைய மற்றொரு சகோதரர் நம்மோடு இணைகிறார். சார், என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? சார், நைட் இட்டு வந்தோம். பட் ஒரு லேடி டாக்டர், ஜென்ஸ் டாக்டர் இருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. பேபி வார்னிங் சொன்னோம். சொல்ல வந்து அவங்க வந்து அசால்ட்டாக வந்து இருங்க, நர்ஸு வந்து சாப்பிட போயிருக்காங்க, என்ன வந்த பிறகு பண்ணோம். ஸோ இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன நர்ஸு சாப்பிட போயிருக்காங்கனாக்கா அவங்க எப்போ வந்து எனக்கு பிபி செக் பண்ணி எப்போ ட்ரீட்மெண்ட்டை எடுப்பாங்க? ஸோ நின்றுதான் சரி, பொறுமனமே நான் நின்றுதான் வந்தாங்க. வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சாங்க. பெட்டில் படுக்க வச்சுட்டு பிபி செக் பண்ணாங்க, பல்ஸு செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ரைட்டுங்க ட்ரிப்ஸ் ஏற்றலாம், ரைட் ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஒரு சீட்டு ஒன்று எழுதினாங்க. சீட்டை எழுதிட்டு இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுங்க, அந்த 6 வாட்ரு 1 லிட்டர் வாட்டரில் இந்த தண்ணியை மட்டும் கலந்து நைட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி சரி போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம இப்போ மார்னிங் கேள்வி விட பண்ணதான் எதனால் அந்த ஜிஹெச்சில் இப்படியாப்பட்ட பேஷண்ட்டை வந்து ஹவுட் பண்ணாங்க. என்ன காரணம்? அலட்சிய போக்கு காரணமாக? எதனால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். இப்போ தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நான் ஒரு ட்ரிப்ஸு வந்து யாராவது ஒரு ட்ரிப்ஸு ப்ரைவேட்டில் ஏறினாக்கா 3/4 மணி நேரம் ஆகும். இவங்க 10 மினிட்ஸில் ஒரு ட்ரிப்ஸை ஏற்றிட்டு அழைச்சிட்டு போங்கன்றாங்க. அப்போ என்ன காரணம்? ஒரு அலட்சிய போக்கு. என்ன லெவலில் இந்த ஒரு நடக்குது, புரியுதுங்களா? அதை நாங்கள் கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணலாம் பார்த்தோம். ஸோ நம்ம உயிரே போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், புரியுங்களா? நாங்கள் இட்டுன்னு போனோம், நைட்டு இட்டுன்னு போனோம், வீட்டில் வச்சோம். அவன் பார்த்து யூரின் போயிருந்தான். மாற்றி பாய் தலைகாணி பெட்ஷீட்லாம் மாற்றி போட்டோம். காலையில் அம்மையாருடைய நினைவு நாள், 9th நினைவு நாள். அதை நாங்கள் என்ன பண்ணோம், காலையில் போய் செலிப்ரேட் பண்ணி நாங்கள் போயிட்டோம். அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வச்சு அதுக்குள்ளே ஃபோன் வருது, அண்ணன் தம்பிக்கு மூச்சு வாங்குது. சரி வந்துட்டு
கூட இருந்தால் எங்கள் டாக்டரை பார்த்தா எங்கள் டாக்டர் வரல. சுகம் போனோம், சுகம்லாம் முடியல. சுகத்துலேருந்து இங்கே வந்தோம். நைட்டு பார்த்தீங்களேங்க, இப்போ என்னங்க நைட்டு வந்தீங்கல்ல, ஏன் நீங்கள் இல்லை ஏங்க நீங்கள் தான் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் தானே வீட்டுக்கு போக சொன்னீங்க. நீங்கள் எனக்கு அக்னாலேஜ் பார்த்து கையில் கொடுக்கணும். இப்போ திமுக அமைச்சர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து சாப்பிட்டதுனால வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, தண்ணி குடிச்சனால இல்லைன்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சாப்பிட்டானா, என்ன சாப்பிட்டானா? என் தம்பி என்ன சாப்பிட்டான் சர்ச் பண்ணுங்க, போட சொல்லுங்க. என் தம்பி என்ன சாப்பிட்டான் நேற்று? வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டான் பகல். அந்த சாம்பார் சாதத்தில் என்ன இருக்குது பார்க்க சொல்லுங்கள். இந்த குடிச்ச வாட்டரில் என்ன இருக்குது பார்க்க சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லுங்கள். அதை நம்ம இமீடியட்டாக பார்க்கலாம். எடுத்து சொல்லுங்கள், டெஸ்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முழுக்க பொறுப்பெடுத்து பண்ணுங்க இல்லைங்களா? குறிப்பாக அவர் குடித்த குடிநீரில் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். சார், என்ன பிரச்சனை நடந்தது, என்ன பாதிப்பு சார்? எனக்கு தம்பி அவன், சித்தப்பா பையன். தம்பி நைட்டு தான் அவனு, ஆனால் நைட்டு 1 மணிக்கு அவனு பேச்சு டைம் வேஸ்ட்டு போனேன். காலையில் ஹாஸ்பிட்டல் இட்டு போனாங்க. எனக்கு மதியம் 2 மணிக்கு நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். எனக்கு 2 மணி பகல் வருது. உன் தம்பி இறந்துடுன்னு என்னாலும் தெரியல எனக்கு. ஆனால் என் அண்ணனை கேட்டால் குடிநீர் தான் சொல்கிறேன். ஆனால் என்ன நம்ப முடியல, என்ன என்று தெரில. ஆனால் என் தம்பி இறந்தது எனக்கு சோகம் தான். எனக்கு வேறு சொல்லத்து வருத்தம் நான். இல்லைங்க சார், நான் எதுவும் சொல்ல. குறிப்பாக இந்த பகுதியிலே அந்த கழிவுநீரோடு கலந்த குடிநீர் காரணமாக 3 அப்பாவி உயிர்கள் இறந்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் அதிகமாக தற்பொழுது 40 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையும் இன்னும் மோசமான நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இது தவிர ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிலர் சென்றிருப்பதாகவும், சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகள் சிலர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். சிகிச்சை உள்ளவர்களுக்கு தீவிரமாக 24 மணி நேரம் மருத்துவர்கள் கண்காணிக்க வேண்டும். இறந்த உயிர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள்.